இன்னைக்கு தான் 7th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் எக்ஸாம் வேறு. அட நம்ம ஸ்கூல் காம்பவுண்டில் யார் இந்த பலூன்லாம் ஒட்டி வச்சது? எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய வேலையாக தான் இருக்குமே. சரி, ஸ்கூல் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்கூல் கேட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் பசங்க கரெக்டாக வெளியே போயிடுவாங்க. இந்த வாட்ச்மேன் இல்லாததுனால பிடி சார் வேலையும் சேர்த்து, சம்பளமே இல்லாமல் இந்த வாட்ச்மேன் வேலையும் சேர்த்து பார்க்குறதா இருக்குது. எப்பா ஒரு வழியாக சோஷியல் எக்ஸாம் முடிச்சாச்சு. எப்படியோ மேப்பு 1 மார்க்கு அங்கங்கே மார்க்கு போட்டால் கூட எப்படியோ ஜஸ்ட்டு பாஸ் ஆகிடுவேன். அது போதும். இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் ஸ்கூலுக்குள்ள? ராஜு வெயிட் பண்ணுப்பா, எல்லாரும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. கமான் ராஜு, நம்ம எல்லாம் பிளான் போட்ட மாதிரி இன்னைக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்றோம் தானே? நாங்களும் வந்துட்டோம்ப்பா. அடடா, என்னப்பா இது? பிடி சார் இங்கவே நின்னுட்டு இருக்காரு. வாட்ச்மேன் தாத்தா எங்க போனாரு? இவரு இருக்காரு. அப்ப நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாமே வேஸ்டா? இருங்க பாத்துக்கலாம். சரி, முதல்ல கேக் யார்கிட்ட இருக்கு? கேக் கண்மணி கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இல்லப்பா, நான் அஜய் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். இல்ல, நான் நேஹா கிட்ட கொடுத்துருக்கேன்ப்பா. அவ வந்துட்டு இருக்கா. சாரி காய்ஸ், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கேக் என்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் டேவே நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போறோமே. கமான் நேஹா, ஏதோ லாஸ்ட் டே செலிப்ரேஷன்ட்டு என்ன கூப்பிட்டு இருந்தீங்களே, சீக்கிரம் என்னை பிக்கப் பண்றதுக்கு எங்க மம்மி வந்துட போறாங்க. பாரதி, என்ன பாரதி இது? இன்னைக்கு லாஸ்ட் டே சூப்பரா ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விளையாடலான்ட்டு பார்த்தா இந்த பிடி சார் வேற இங்கே நின்றுட்டு இருக்காரு. நம்ம வாட்ச்மேன் தாத்தாவா இருந்தா எப்படியாவது ஏமாத்திட்டு இருக்கலாம். இவர் எப்படி ஏமாத்துறது? ஸ்டூடெண்ட்ஸ், என்ன எல்லாரும் இங்கவே கும்பலா நின்றுட்டு இருக்கீங்க? ஸ்கூல் விட்டுட்டாங்கல்ல, சீக்கிரம் கிளம்புங்க. எதுக்கு இங்கவே நின்றுட்டு இருக்கீங்க? ஏதோ ஆட்டம் போடலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் முடியாது, சீக்கிரம் கிளம்புங்க. சார், நாங்களாம் ஆட்டோ ஸ்டூடெண்ட் சார். இன்னும் ஆட்டோ வரல சார், அதான் நின்றுட்டு இருக்கோம். என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஆட்டோ ஸ்டூடெண்ட்ஸா? நேஹா, நீ எப்பவுமே சைக்கிள்ல தானே போவேன்? சைக்கிள் சார், சைக்கிள் பஞ்சர் சார் வர வழியில. அதான் டாடி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு சார். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு சார். சார், நான் பிரின்சிபல் ரூம்ல இருந்து வரேங்க சார். பிரின்சிபல் உங்களை இமிடியேட்டா கூப்பிட்டாங்க சார். ஏதோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி பேசணுமா? நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போக முடியுமா? என்னது இம்பார்ட்டன்டான விஷயமா? நீங்கள் எதுவும் பொய் சொல்லலைல்ல? ஏஞ்சல் எப்பவும் பொய் சொல்ல மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அதுவும் நான் சம்பளத்தை வேற இந்த மாதம் ஏற்றி கேட்டுருந்தேன். ஒரு வேளை அதை பற்றி பேசுறதா கூட இருக்கலாம். சரிங்க பசங்களா, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். அதுக்குள்ளே யாரும் எந்த சடையும் பண்ணக்கூடாது. அமைதியாக வீட்டுக்கு கிளம்பணும். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. பாருடா ஏஞ்சல், என்ன ஏஞ்சல் எப்பவுமே பொய்யே சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம பிடி சார்கிட்டே பொய் சொல்லியிருக்கேன். போதும் அவளை பாராட்டினதெல்லாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போன பிடி சாரே வந்துருவாரு. சீக்கிரம் ஸ்ப்ரே பாட்டில்ஸ்லாம் எடுங்க. ரோஜா தேஜா கீர்த்தி, உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாப்பா, எங்களுடைய பேக்ல தான் இருக்கு ஸ்ப்ரே பாட்டில்ஸ். இந்தாங்க, மொத்தமா 6 பாட்டில் இருக்கு. நம்ம 2 டீமா பிரிச்சுக்கலாம். ஆளுக்கு 3 கலர் எடுத்துக்கலாம். சரிங்களா? என்ன எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எப்படியா இருந்தாலும் நீங்க தான் அவுட் ஆக போறீங்க. ராஜு, பாருடா, முதல்ல உன் முகத்துல தான் அடிக்க போறேன். பார்க்கலாம். தேஜா, நல்லா அந்த அஜய் முகத்திலே பார்த்து அடி தேஜா. அப்படிதான் நல்லா எய்ம் பண்ணி அடிங்க. எல்லாரும் உங்க முகத்தை பார்த்தே அடிங்க. அஞ்சலி அஞ்சலி, முன்னாடி நின்னுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? நல்லா அவங்க முகத்தை பார்த்து அடிக்கலாம்ல? ஆமா அஞ்சலி, முன்னாடி போய் நின்னுக்கிட்டு ஒரு வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டற. என்ன இப்பனாவது தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? ராஜு, அவங்க என்னதான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப பாரு, என்னுடைய டர்ன். இப்ப நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. அவ்வளவுதான், கேம் ஓவர். என்ன ஒத்துக்கிறீங்களா தோத்துட்டீங்கன்ட்டு? பாருங்க, எங்க டீம் முகத்துலயும் அவ்வளவு ஸ்ப்ரேவே இல்லை. ஆனா உங்க டீம்ல பாருங்க, எல்லாருடைய முகத்துலயுமே ஒரே ஸ்ப்ரேவா இருக்குது. இப்ப ஒத்துக்கோங்க, நீங்க தான் தோத்துட்டீங்கன்ட்டு. என்ன சத்தமா இருக்கு? ஓ மை காட், ஸ்டூடெண்ட்ஸ், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னது இதெல்லாம்? ஸ்ப்ரே பாட்டில்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, மேம், என்ன மேம் இது? பசங்களா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய கிளாஸ் மிஸ் யாரு? மலர் மேம் தானே? மலர் மேம், இங்க வந்து பாருங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஐயோ பசங்களா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க பசங்களா? இன்னைக்கு லாஸ்ட் டே, ஒழுங்கா வீட்டுக்கு போகாம என்ன காரியம் இது? பாரதி, அஞ்சலி, இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ்லாம் நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த மாதிரி காரியம் எல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்க. டோரா, உண்மையை சொல்லு, இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? இது யார் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது? முதல்ல யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? மேம் சாரிங்க மேம். இது எல்லாமே நாங்க எல்லாரும் சேர்ந்து தாங்க மேம் பண்ணது. இன்னைக்கு லாஸ்ட் டேனால கொஞ்சம் ஜாலியா இருக்கலான்ட்டு பண்ணோங்க மேம்.
எஸ் மேம், ரியலி சாரிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், சாரி சொல்லிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு உங்ககிட்ட யார் சொன்னது? பாருங்கள், ஸ்கூல் பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி ஆக்கி வச்சுருக்கீங்கன்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் யார் க்ளீன் பண்ணுவாங்க? பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? டீச்சர்ஸ் ஆக்கின எங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்களுக்கும் தான் பிரச்சனையே. ஏ பசங்களா, என்ன சொல்ல கேட்காம டேபிள் போட்டு கேக்கெலாம் வாங்கிறதுக்கு உங்ககிட்ட யார் காசு கொடுத்தது? இதெல்லாம் யாருடைய வேலை? என்ன பசங்களாம் வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? மேடம், நானும் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேனே. பாவம், பிரின்சிபல் அலோவ் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் மேம் இப்படிலாம் பண்ண போகிறாங்க? ஏதோ கேக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, இப்போ என்ன வேஸ்ட்டாக பண்ண முடியும்? நீங்கள் கேக்கை கட் பண்ணுங்க மேம். மேம் கேக் கட் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஆனால் என்னமோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்படிலாம் பண்ணவே இல்லை. பாவம், ஸ்கூலை விட்டு போகிற அவங்களே பண்ணலை. போயிட்டு 2 மாதத்துக்கு திரும்ப வர போகிறீங்க. நீங்கள் கேக்கு ஸ்ப்ரே எல்லாம் வச்சு வேற விளையாடுறீங்கல்ல. சரி, இந்தாங்க எல்லாரும் கேக் சாப்பிடுங்க. 11th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, சின்ன பசங்கன்ட்டு ஓவராக செல்ல கொடுத்துட்டேன். அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் கூட பயந்துட்டேன். மேம் ஃபர்ஸ்ட் கோவப்படும் போது கேக்கே கட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். இதுவே பிரின்சிபல் மேம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆக போதோ தெரியல. சரி, அதான் கேக்லாம் கட் பண்ணியாச்சுல. இப்போ எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புங்க, பார்க்கலாம். டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. சைக்கிளில் போகிறவங்களாம் சீக்கிரம் சைக்கிள் எடுத்துகிட்டு போங்க. டேய் அஜய், என்னடா நீ சும்மா தான் சொன்னேன்ட்டு பார்த்தேன், உண்மையிலே கிளாஸ்க்கு ஃபோனில் எடுத்துகிட்டு வந்துட்டியா? ஆமாம், இப்போ பாரு மேம் நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க மேம். வாங்க மேம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் மேம். எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாங்க மேம். மேம், நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க மேம். எங்கள் அம்மா மொபைலில் கேமரா சூப்பராக இருக்கும் மேம். என்ன பசங்களா, ஸ்கூலுக்கு ஃபோன்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க பசங்களா. இதெல்லாம் பிரின்சிபல் மேம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆக போதோ தெரியல. மேம், நீங்கள் ஓவராக செல்லம் கொடுத்து வச்சுருக்கீங்க. அஜய், அஞ்சலி, என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க? ஸ்கூலுக்கு ஃபோனில் எடுத்துகிட்டு வரலாமா? எடுத்தது வந்தும் இல்லாமல் இப்போ எங்ககிட்டே காமிச்சு குரூப் ஃபோட்டோ வேறு எடுத்துக்கலான்னு சொல்கிறீங்களா? மேம் கோவப்படாதீங்க மேம். இன்னைக்கு லாஸ்ட் டேலாம் மேம். இன்னும் 2 months கழிச்சு தான் பார்க்க போறோம் மேம். நீங்க அப்படியே இருங்க மேம். ஒரு சும்மா 4-5 போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். அஞ்சலி, நீயும் நானும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம்டி. என்ன சொல்ற? சரி பாரதி, உனக்கு இல்லாததா? மேம் அப்படிதாங்க மேம், கொஞ்சம் நல்லா சிரிங்க மேம். ஓகே, எடுத்தாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புங்க. சைக்கிள் இருக்கிறவங்களாம் சீக்கிரம் கிளம்புங்க. சரி ஓகேப்பா. நான் 5 நாளைக்கு எங்க பாட்டி வீட்டுல தான் இருப்பேன். அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்குலாம் வந்து விளையாடுறேன். பாய் பாய். மேம், இந்த வருஷம் முழுக்க நீங்க நல்லா திட்டிட்டீங்க மேம். நிறைய பனிஷ்மெண்ட் வேற தந்துட்டீங்க மேம். என்ன பாரதி, நீ அமைதியா இருந்தனா நான் ஏன் உன்னை திட்ட போறேன் சொல்லு. இதுக்கு மேலனாவது ஒழுங்கா நடந்துக்கோ. மேம் போதும் மேம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னைக்காவது லெக்சர் எடுக்காம இருங்க. பாரதி, சீக்கிரம் சைக்கிள்ல ஏறிடி. சீக்கிரம் கிளம்பலாம். இல்லனா மேம் உன்னை இங்கே நிக்க வச்சு நல்லா திட்டுவாங்க. பாரதி, அஞ்சலி, நேரா வீட்டுக்கு தான் போகணும். சரிப்பா, நானும் கிளம்புறேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். நானும் ஊருக்கெல்லாம் போக போறேன். வாங்க மேடம். டோரா, சீக்கிரம் வாமா. உன்னுடைய மம்மி வந்திருக்காங்க பாரு. டோரா, கமான் டோரா, சீக்கிரம் வெளிய வா. ஓகேங்க மேம், நான் கிளம்புறேன். மம்மி, நாங்க இன்னைக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம் தெரியுமா, லாஸ்ட் டேவை. வாட்? என்ன டோரா, என்ன உளறிட்டு இருக்க? என்ன செலிப்ரேஷனா? என்ன உன்னுடைய யூனிஃபார்ம்ல நீங்க கொஞ்சம் பாத்தியா? உன்னுடைய ஹேர்லாம் பாரு, என்னது இதெல்லாம் கலர் கலரா ஏதோ இருக்குது. நீ ஸ்கூல்ல இப்படிதான் நடந்துப்பியா? டிசிப்ளினா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? யூனிஃபார்ம்ல இப்படிதான் அழுக்கு பண்ணிக்கிட்டு வருவியா? இந்த லாஸ்ட் டே செலிப்ரேஷன் உனக்கு இப்ப தேவையா? இதுக்கு கிளாஸ் டீச்சர்ஸே வேற துணையா இருக்காங்க. என்ன மேடம், கிளாஸ் டீச்சரா இருந்துகிட்டு நீங்களும் இப்படி ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க? மேடம், கொஞ்சம் சொல்றத கேளுங்க. உங்க பொண்ணும் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காளே. அவ தான் அவங்க கிளாஸ் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனா நீங்க தான் எங்க கிட்ட சாரி கேட்கணும். டோரா, உன்னை இந்த ஸ்கூல்ல சேர்த்தது ரொம்ப பெரிய தப்பா போயிடுச்சு. நீயும் இந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கெட்டு போயிட்டேன். நீ வீட்டுக்கு வா டோரா, உன்னை பாத்துக்கிறேன். என்ன மேடம் இப்படி பேசிட்டு போறாங்க? இதுக்கு தான் மேடம் பிரின்சிபல் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதே கிடையாது. இந்த விஷயம் மட்டும் நம்ம பிரின்சிபல் காதுக்கு போச்சு, அவ்வளவுதான். நம்ம வேலை என்ன ஆக போதோ தெரியல. தேங்க்ஸ். ஆட்டோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்கம்மா. ஆட்டோ வந்துச்சு பாருங்க, சீக்கிரம் வாங்க. ஏஞ்சலுடைய அம்மா தானே? ஏஞ்சல் சீக்கிரம் மாமா, அவனுடைய மம்மி வந்திருக்காங்க பாரு பிக்கப் பண்ணுறதுக்கு. சீக்கிரம் எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அங்கே லாஸ்ட்ல யாரு? டீனு, சீக்கிரம் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புமா.